ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு BNWSல செக்ஷன் 448 பத்தி பார்க்கலாம். இன் வாட் கேஸ் பெயில் டு பி டேக்கன், எந்த மாதிரி கேசஸ்க்குலாம் பெயில் கிராண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கேசஸ்க்குலாம் பெயில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டிசிஷனை ஒரு 448 வந்து ஒரு தொடர்ந்து வர ஒரு 10 செக்ஷன்ஸ்ல பெயில் பத்தி பாண்டை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 478 clause 1ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். When any person other than the person arrest of the non-bailable offence is arrest or denied without warrant by the officer in the charge of the police station or appears or in before the court and is prepared at any time while in the custody of such officer or at any stage of the proceeding before such court to give bail, such person shall be released on bail. So 478 clause 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சனை பெயிலபிள் அஃபென்ஸ் ஒரு பர்சன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பெயிலபிள் அஃபென்ஸ் அதுக்காக அவரை அரெஸ்ட் பண்றாங்க. வித்தவுட் வாரண்ட்ல போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள கோர்ட்டுக்கு பிஃபோரா அப்பியர் பண்றாங்க. அப்பியர் பண்ணிட்டு ஸோ அந்த பர்சன் வந்து பெயிலுக்கு ரெடியா இருக்காங்க, அந்த அக்யூஸ்ட் பர்சன் பெயிலுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ த பர்சன் ஷால் பி ரிலீஸ் ஆன் பெயில் அப்படிங்கிறதெல்லாம் clause 1ல சொல்லியிருக்காங்க. Provided that such officer or court, if he or it think fit, may and shall, if such person is indigent and is unable to furnish the sureties instant of taking bail bond from such person, discharge him on his exceeding the bond for his appearance as hereinafter provided. So court வந்து அந்த பர்சனுக்கு பெயில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பர்சன் அந்த அஃபென்ஸ் பெயில விடுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபிட்டா இருக்காங்களா அப்படிங்கிறத மஸ்ட், அதாவது இந்த செக்ஷன்ஸ் எந்த செக்ஷன்ஸ் கீழெல்லாம் அவங்க வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ பெயில் விடுறதுக்காக ஒரு கேப்பபிலிட்டிஸ் அந்த பர்சனுக்கு இருக்கா அப்படிங்கிறத கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கோர்ட் வந்து டிசைன் பண்றாங்க. அந்த பர்சன் சப்போஸ் புவரா இருக்காங்க, அவங்களால பெயில் விடுற டைம்ல ஷூரிட்டியை அன்ஏபிள் டு ஃபர்னிஷ் த ஷூரிட்டியை காமிக்க முடியல அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஆஃப் டேக்கிங் பெயில் பாண்ட் ஃப்ரம் சர்ச் பர்சன். ஸோ அந்த டைம்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓன் ப்ராமிஸ் படி அந்த பர்சனை பெயில ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணீங்கன்னா இதை விட வேற எதனா பெரிய தண்டனையை நாங்க கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லி ஓன் ப்ராமிஸ் மூலியமா அந்த பர்சன் கிட்ட இருந்து அந்த ப்ராமிஸை வாங்கினதுக்கு அப்புறமா அவங்கள பெயில ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் 2 பத்தி பார்க்கலாம். Notwithstanding anything in subsection 1, whether the person has failed to comply with the condition of the bond or bail, bond as regard the time and place of attendance. So the court may refuse to release him on the bail. So இந்த clause 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, ஒரு பர்சனை பெயிலுக்கு விடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஜட்ஜ் ரெடியா இருக்காங்க. ஸோ அந்த பர்சனும் ஃபிட் ஃபார் தி பெயில் அப்படிங்கறது டிசைட் பண்ணிட்டு அந்த பர்சனை பெயில் பாண்ட் மூலியமா வெளியே விடுறதுக்கு ரெடியா இருக்கிற டைம்க்கு அந்த டைம் அந்த பிளேஸ் ஆஃப் அந்த அக்யூஸ்டு வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காரு. ஸோ அந்த டைமுக்கு வந்து அந்த பர்சன் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, கோர்ட் மே ரெஃப்யூஸ் டு ரிலீஸ் ஹிம் ஆன் பெயில். அந்த டைமுக்கு அவங்களால பெயில வெளியே விட முடியாது. அந்த கோர்ட் நினைச்சது அப்படின்னா மறுபடியும் அந்த பர்சனை அதே கேஸ்ல பெயில் மறுபடியும் கொடுக்க முடியாது. நோ மோர் பெயில் ஃபார் யூ பிகாஸ் யூ broke த கண்டிஷன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற கண்டிஷன்லயும் கோர்ட் வந்து அவங்கள நெக்ஸ்ட் டைம் பெயில விடாத மாதிரியும் பண்ணலாம். அதே சேம் டைம்
தி கோர்ட் கேன் ஆல்சோ கலெக்ட் த பெனால்டி. கோர்ட் நினைச்சாங்க அப்படின்னா அந்த பெயில் டைம்ல அவங்க ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனால்ட்டியை கலெக்ட் பண்ணிட்டு பெயில் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா சப்போஸ் பெயில் விடுறாங்கன்னா நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் போட்டு அந்த டைம்ல தான் வந்து அவங்கள பெயில் விட முடியும். அதே டைம்ல எல்லாம் அவங்க ஆப்சென்ட் ஆயிட்டாங்க, அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹியரிங் டேட் கொடுத்து ஸோ அந்த டைம்ல வேணா பெயில் வந்து அவங்கள விடுவாங்க. இல்ல அப்படின்னா அந்த பர்சன் ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயில தள்ளி போட்டுக்கிட்டும் போகலாம். இல்ல அந்த பெயில் கொடுக்காம அந்த பர்சனை அப்படி பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கிளாஸ் 2ல இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெயில் பாண்டை வந்து ஒருத்தவங்க அந்த அந்த டைம் ஆஃப் பெயில் வந்து சொல்ற டைமுக்கு அந்த அரெஸ்ட் பர்சன் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கோர்ட் எடுக்கும் அப்படிங்கறதான் கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 478ஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எதனா சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்ததா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள், சாட்டிஸ்ஃபையாக இல்லைனாலும் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.